السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பான சங்கையான உலமாக்களே, மாணவ நண்பர்களே, ஒரு இல்மி ரீதியான அறிவு ரீதியான ஒரு சபையில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த சபையை பொருந்தி கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் எங்களுக்கு தந்தருள்வானாக. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களையும் அவர்களுடைய ஃபிக்ஹையும் அவர்களுடைய ஆய்வையும் பற்றி நாம் பார்க்க ஆரம்பித்ததில் ஒரு வரலாற்று கண்ணோட்டம் என்ற ஒரு பார்வையை நாங்கள் வரலாற்று ரீதியாக இமாம் ஷாஃபியை நோக்கினோம். அதனுடைய தொடரிலே நாங்கள் இந்த விடயங்களை புரிந்து கொள்வது ஹகீகத்துல் ஃபிக்ஹ் வ ஹகீகத்து நஷ்அத்தி ஹாதிஹில் மதாஹிபில் ஃபிக்ஹிய்ய, ஃபிக்ஹி இந்த மதுஹபுகளுடைய உருவாக்கம், தோற்றம், அதனுடைய யதார்த்தம், இவற்றையெல்லாம் பின்னணியில் கொண்ட ஒரு வரலாற்று பார்வை. இல்மி வெறும் வரலாறு அல்ல, வெறும் தாரீக் அல்ல, ஒரு தாரீகுன் இல்மியுன் தாரீகுன் ஃபிக்ஹியுன். அந்த தாரீகை நீங்கள் பார்க்கறதுல துல்லியமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், இனம் கண்டுகொள்ள முடியும். இந்த மதுஹபுகளுடைய உருவாக்கம் எப்படி அமைந்திருக்கிறது, எவ்வளவு அந்த காலத்தின் தேவையாக இருந்திருக்கிறது என்பதை அந்த வரலாற்று பார்வையில் உங்களுக்கு இந்த விடயங்களை நீங்கள் நோட்டமிடலாம். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் முதலாவது சில்சிலா அல் இல்மியா அல் மக்கியா, மக்காவுடைய அந்த அறிவு சங்கிலி தொடர், அதனை அவர்கள் சுமந்தார்கள். மக்காவுடைய அறிஞர்களில் பல சஹாபாக்கள் இருந்தார்கள். வஅலா ரஅஸிஹிம் அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அதுக்கு தலைமை தாங்கினார்கள். மக்காவினுடைய கல்விக்கூடத்துக்கு அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அவர்களுடைய மாணவர்கள் இக்ரிமா, கதாதா, முஜாஹித் ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் இருந்த போதிலும் வஅலா ரஅஸிஹிம் அதா இப்னு அபி ரபாஹ், அதா இப்னு அபி ரபாஹ் அவர்கள் 114 வஃபாத்தானவர்கள். மின் கிபாரி தாபிஈன், முஹத்திஸு மக்கா, ஃபகீஹு மக்கா, முஃப்தியு மக்கா ஃபி ஸமானிஹி பிலா நிஸா. முஹம்மது இப்னு ஜுரைஜ் அவர்களுடைய வஃபாத் 150. சொல்வார்கள் வரலாற்றிலே 150 ஈராக்கிலே இமாம் அபு ஹனீஃபா வஃபாத்தாகிறார்கள். 150 இங்கே ஹிஜாஸிலே இமாம் முஹம்மது இப்னு ஜுரைஜ் ரஹிமஹுல்லா வஃபாத்தாகிறார்கள். அதே 150 அந்த இருவருடைய அறிவையும் சுமந்து உலகுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு ஒளி உதயமாகுகிறது. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அதே 150 பிறக்குகிறார்கள். முஹம்மது இப்னு ஜுரைஜ் ரஹிமஹுல்லாவுடைய வஃபாத், அதற்கு பின்னால் அவர்களுடைய பல மாணவர்கள். வாலா ரஸிஹிம் அதில் முதன்மையான இடத்திலே முஸ்லிம் இப்னு காலித் அஸ்ஸஞ்சி ரஹிமஹுல்லா, முஸ்லிம் இப்னு காலித் அஸ்ஸஞ்சி ரஹிமஹுல்லா ஃபகீஹு மக்கா, அவர்கள் மக்காவுடைய ஃபகீஹாகவும் முஃப்தியாகவும் இருந்தார்கள். மிக பெரும் சட்டக்கலை வல்லுநராக இருந்தார்கள். மக்காவில் இருந்த ஹதீஸுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்களிடமிருந்து வந்த ஹதீஸுகளை சுஃபியான் இப்னு உயைனா முஹத்திஸு மக்கா அவர்கள் ஒன்று சேர்த்திருந்தார்கள். இந்த 2 பேரிடமிருந்தும் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாவுடைய வஃபாத் 197. சுஃபியான் இப்னு உயைனாவுடைய இடமிருந்து ஹதீஸை எடுக்கிறார்கள். முஸ்லிம் இப்னு காலித் அஸ்ஸஞ்சி 179 அவர்களுடைய வஃபாத். இந்த இருவரிடமிருந்தும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் சிறுபிராயத்திலே எடுத்து விடுகிறார்கள். 10 வயதிலே அவர்கள் இந்த 2 பேரிடத்திலேயும் கல்வி ஞானத்தை கற்ற ஒரு பெரிய ஞானியாக மாறுகிறார்கள். 13 வயசிலே சிறுபிராயத்திலே 13 வயசிலே ஹர்மலா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ரஅய்து ஷாஃபிய யுஅல்லிமுன் நாஸ வ யுக்ரிஉன் நாஸ அல் குர்ஆன வ யுஅல்லிமுஹுமுல் இல்ம வ ஹுவ இப்னு 13 சன. 13 வயசுல ஹரத்துல, மக்காவுடைய ஹரத்துடைய அறிஞர்கள் எல்லாம் இருக்குகின்ற அந்த காலத்தில் ஒரு 13 வயசு பொடியன், சின்ன பையன், ஒரு 13 வயசுக்கு யாரும் இங்கே பிள்ளைகள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 13 வயசுல ஒரு சின்ன வயசுல மஆனியில் குர்ஆன், மஆனியில் ஆயாத், குர்ஆனுடைய ஆயத்துகளையும் விளங்கி சட்டங்களை சொல்லுகின்ற அந்த அதிகாரத்தை அதிகாரபூர்வமாக
அவர்களுடைய உஸ்தாத் அவர்களுக்கு வழங்கினார்கள் என்றால் உலகிய வரலாறிலே சிறு வயது முஃப்தி அவர்கள் தான் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இந்த வயதிலே உஸ்தாதுடைய அங்கீகாரத்தின் ஒரு உத்தியோகபூர்வமான முஃப்தியாக உலக வரலாற்றில் இஸ்லாமிய அறிவு உலகத்தில் இமாமுனா ஷாஃபி அவர்கள் அல்லாத யாருக்கும் கிடைத்திருக்காது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா மக்காவில் இருந்த அறிவு ஞானங்களை குர்ஆன், தஃப்சீருடைய ஹதீஸ், சுஃபியான் இப்னு உயைனாவிடம் நிறைய ஹதீஸுகள் இருந்து இமாமுனா ஷாஃபி சொல்கிறார்கள், லௌலா இப்னு உயைனா வ மாலிக் லதஹப இல்முல் ஹிஜாஸ். மக்காவில் இப்னு உயைனாவும் மதீனாவில் இமாம் மாலிக்கும் இப்படியான இரண்டு மேதைகள் இல்லாமல் இருந்திருந்தால் ஹிஜாஸுடைய அறிவே மங்கி இருக்கும், மறைந்திருக்கும் என்று சொன்னார்கள். சுஃபியான் இப்னு உயைனாவிடமிருந்து ஹதீஸை படித்தார்கள். சுஃபியான் இப்னு உயைனா ஹதீஸுடைய துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள். ஆனால் தஃப்சீருடைய, ஃபிக்ஹுடைய, சட்டக்கலை, குர்ஆனுடைய விளக்கம் பற்றி ஏதாவது கேள்வி வந்தால், இதா ஜாஅத் இலைஹி மஸ்அலத்துன் ததஅல்லகு பில் ஃபிக்ஹி வத் தஃப்சீர் கான யகூல் இஸ்அல் ஹாதல் குலாம். இந்த வாலிபர்ட்ட போய் கேளுங்க, யாரு உஸ்தாது சொல்றாங்க, அவங்களுடைய இஹ்லாஸ். மாணவர்கிட்ட இவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த புள்ளட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார். அவர்கள் ஃபத்வா கொடுக்காம கான யுஷீரு இலா இமாமினா ஷாஃபிஈ வ ஹுவ குலாம் இஸ்அல் ஹாதல் குலாம் இத்ஹப் ஹாதல் குலாம் என்று சொல்வாங்க. சுஃபியான் இப்னு உயைனாவிடம் இருந்து ஹதீஸ் எடுக்கிறாங்க. முஸ்லிம் இப்னு காலித் அஸ்-ஜஞ்சியிடம் இருந்து ஃபிக்ஹ் எடுக்கிறாங்க. 13 வயசுல 10 வயசுல கேள்விப்படுறாங்க. இதுக்கு அங்கால ஃபிக்ஹ் படிக்க போற ஓத போற உஸ்தாதுட்ட ஓத முந்தி கிதாப மனனம் விட்டுட்டாங்க. 13 வயசுல மக்காவுக்கு போறாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவை 13 வயசுல முதல் சந்திப்பு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய வஃபாத் 179 வரை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா விட்டும் அவங்க பிரியல்ல. அந்த 179 இமாம் ஷாஃபி அவர்களுடைய, இமாம் மாலிக்குடைய வஃபாத்தின் போது 29 வயசு. 13 வயசுல போறாங்க. 13 நீங்க 29 கழிச்சா எத்தனை வருஷம்? 16 வருஷம் இமாம் மாலிக்குடைய சுஹபத்தில் இருந்தாங்க. இடையிடையே மக்காவுக்கு வருவாங்க. 15 வயசுல மக்காவுக்கு வந்த நேரம் தான் இமாம் மாலிக்கிடம் இருந்து ஹதீஸ் எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்த நேரம் தான் ஆனலக்கன் துஃப்திய யா ஃபத்தா என்று ஃபத்வாவுக்குரிய அதிகாரத்தை அவர்களுடைய உஸ்தாத் முஸ்லிம் இப்னு காலித் அஸ்-ஜஞ்சி அவர்கள் வழங்கினார்கள். மதீனாவுக்கு போன இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி அவர்கள் மதீனாவில் இருந்த இல்முடைய அந்த சங்கிலி தொடர், ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அங்கே இருந்தார்கள், சட்டக்கலை மேதைகள் அங்கே இருந்தார்கள். அங்கே சஹாபாக்களுடைய, ஏற்கனவே நாம் சொன்னோம், சில்சிலால் இல்மியல் மதனியா, மதீனாவுடைய அறிவு அவைகள் அத்தனையும் அங்கே ரயீசுல் முஹத்திஸீன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வஃபாத் வரையும் ஹிஜ்ரி 59 அவர்களுடைய வஃபாத், அதுவரையும் மதீனாவிலே தான் இருந்தார்கள். அவர்களுடைய மாணவர்கள் அங்கே இருந்தார்கள். இமாம் மாலிக்குக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய ஹதீஸ் மிக ஆலியான சனதுடன், சஹீஹான சனதுடன் கிடைத்தது. இமாம் மாலிக் அன் மாலிக் அன் அபி ஜினாதி அனில் அஅரஜ் அன் அபி ஹுரைரா. இமாம் புகாரி சொல்கின்ற அவர்களுடைய ஆய்வுப்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மொத்தம் எத்தனை ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க? 5374 ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய ஹதீஸ்களுடைய சனதுகள் ஏராளம் இருக்குது. அந்த சனதுகள்ல அஸஹுல் அஸானீத் லி அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்தல் இமாமில் புகாரி, இமாம் புகாரி இடத்துல அன் மாலிக் அன் அபி ஜினாத் அனில் அஅரஜ் அன் அபி ஹுரைரா, இந்த சனது அறிவிப்பாளர் தொடரில் உள்ள ஹதீஸ் தான் மிக ஆதாரபூர்வமான அசஹான சனது என்று சொல்றாங்க. ஆனா இமாம் ஹாக்கிம் போன்றவங்களிடத்துல அன் மாலிக் அன் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி அன் சயீத் இப்னுல் முஸையிப் அன் அபி ஹுரைரா. இமாம் மாலிக்குக்கும் அபூ ஹுரைரா அவங்களுக்கும் இடையில 2 ராவிகள், ஒன்று இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி, அதுக்கு பிறகு சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ். சட்ட விவாதங்கள், சட்ட அஹ்காமுடைய விவாதங்களும் கருத்து மோதல்களும் நடந்த ஒரு களம் அது. அங்கே பாதுகாக்கப்பட்ட அறிவு ஞானம் என்பது ஆச்சரியமான அறிவு அங்கே பாதுகாக்கப்பட்டது. எனவே ஃபுகஹாஉ சப்அல் மதீனா, ஃபுகஹாஉல் மதீனத்தி சப்அ, மதீனாவில் 7 ஃபுகஹாக்கள் இருந்தாங்க. ஒன்று சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ், உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ். சயீத் இப்னு முஸையிப், உர்வத் இப்னு ஸுபைர், அபூ பக்ர் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னுல் ஹாரிஸ். இந்த 3 பேரும் 94 வஃபாத். ஒரே வருடத்தில் 3 பேரும் அடுத்தடுத்து வஃபாத்தானாங்க.
சயீத் இப்னு முஸையிப், உர்வத் இப்னு ஜுபைர், அடுத்தது அபூபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அல் ஹாரிஸ், நான்காவது உபைதுல்லா இப்னு அப்துல்லா இப்னு உத்பத் இப்னு மஸ்ஊத். இவர்களுடைய வஃபாத் 97. நான்காவது ஸெய்த் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹுடைய மகன் ஹாரிஜா இப்னு ஸெய்த், அவர்களுடைய வஃபாத் ஹிஜ்ரி 100. ஐந்தாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய பேரப்புள்ள காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ், அவங்களுடைய மகன் காசிம். இவர்கள் ஐந்தாவது ஃபகீஹ், சட்டக்கலை வல்லுநராக மதீனாவில் இருந்தார். ஆறாவது சுலைமான் இப்னு யஸார் ரஹிமஹுல்லாஹ், சுலைமான் இப்னு யஸார் ரஹிமஹுல்லாஹ். அதே போன்று இன்னொரு அறிஞர், இந்த 7 ஃபுகஹாவு மதீனா அஸ்-சபா, 7 பேரிடம் இருந்த முழு மதீனாவுடைய சட்டக்கலை அந்த ஃபத்வாக்களையும் சுமந்தவர்கள் தான், ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்த்த ஒரு அறிஞர் தான் இமாம் ரபியத்துர் ராய். இமாம் ரபியத்துர் ராய், ரபியா ராய், அப்துர் ரஹ்மான் ஃபர்ரூக் ரபியா ராய் ரஹிமஹுல்லாஹ், ஷேഖு மாலிக், ஃபகீஹு மக்கா, முஃப்தி ஃபகீஹுல் மதீனா, முஃப்தியுல் மதீனா. இமாம் ரபியத்துர் ராயிடமிருந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், ரபியத்துர் ராயுடைய வஃபாத் 136. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பிறந்தது 93. அப்ப ரபியத்துர் ராய் 134 வஃபாத் ஆகும்போது இவங்களுடைய வயசு 41, 42 வயசு. ஹதீஸுடைய சில்சிலா அல் மதனியா அல் இல்மியா அல் ஹதீஸியா, ஹதீஸுடைய சில்சிலா இமாம் மாலிக் அவர்களுக்கு கிடைச்சது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அவர்களுடைய மாணவர்கள். அப்துல்லாஹ் இப்னு உமருடைய அந்த ஹதீஸுகளை பாதுகாத்தவங்க இமாம் நாஃபி, இமாம் சாலிம். நாஃபி அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மௌலா, சாலிம் இப்னு அப்துல்லா அவர்களுடைய மகன். இந்த 2 பேரும் தான் அவங்களுடைய முழு அறிவையும் பாதுகாத்தவர்கள். இவங்களிடமிருந்து, இந்த 2 பேரிடமிருந்து இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி அவங்க 150 பிறக்கிறாங்க. இமாம் ஷாஃபி பிறந்த அந்த வருடத்தில் பிறக்கிறாங்க. 150 மன்னிக்கவும் 50 பிறக்கிறாங்க. 124 வஃபாத் ஆகிறாங்க. 50 ஹிஜ்ரி 50 பிறந்து 124 வஃபாத் ஆகிறாங்க இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி. இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரியிடமிருந்து முழு ஹதீஸையும் இமாம் மாலிக் எடுக்கிறாங்க. இமாம் மாலிக் அவர்களுக்கு மிக ஆலியான சனதுகள் கிடைத்திருந்தது. மாலிகுன் அன் நாஃபிஇன் அன் இப்னி உமர் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸஹுல் அஸானீத், இமாம் புகாரி இடத்துல எல்லா சனதுகளையும் ஆக சில்சிலா தஹபியா என்று அவர்கள் சொல்லுகின்ற அஸஹுல் அஸானீத், எல்லா சனதிலையும் ஆக வலுவான சனது மாலிகுன் அன் நாஃபிஇன் அன் இப்னி உமர் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் மாலிக்குக்கு சுனாயியான ரிவாயத், சுனாயி சுலாசின்னு சொல்லுவாங்க. சுனாயிண்டா 2 ராவில நபி அவங்களுடைய ஹதீஸ்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுக்கு இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரியின் மூலமாகவும் வாசித்தாவிலையும் நாஃபியுடைய ஹதீஸ்கள் கிடைத்திருந்தது. மாலிகுன் அன் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி அன் நாஃபி அன் இப்னி உமர். அதே போன்று மாலிக் அன் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி அன் சாலிம் அன் இப்னி உமர் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் 16 வருடங்கள் இமாம் மாலிக் இடத்துல இருந்து இந்த ஹதீஸுடைய ஃபிக்ஹுடைய அத்தனை அறிவையும் இங்கே சுமக்கிறார்கள். சுமந்த பிறகு இராக்குடைய அறிவை அவர்கள் எடுக்கிறார்கள். இராக் சஃபருடைய அவங்களுடைய ரெஹலாத்துகளுடைய தர்தீபில் வித்தியாசம் இருக்குது. நான் அவங்க எப்படி இந்த உலகத்தில் இருந்த அறிஞர்களுடைய அறிவு ஞானங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான், இவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்த்த ஒரு மேதையாக எப்படி ஆனார்கள் என்பதை ஒரு வரலாற்று பார்வையாக முன்வைக்கிறேன். ஈராக்கிலே இருந்த ஹதீஸுடைய அறிவு, ஃபிக்ஹுடைய அறிவு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் ஈராக்கில் இருந்த பெரிய சஹாபாக்கள்ல மூத்தவர்கள். தலாமீதத்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கான ஃபகீஹன் வ முஹத்திஸன். அவர்களுடைய மாணவர் இப்ராஹிம் அன்-நഖை, அவர்களுடைய மாணவர் ஹம்மாத் ரஹிமஹுல்லாஹ். ஹம்மாத் ரஹிமஹுல்லாவிடம் இருந்துதான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஈராக்கினுடைய அறிவினுடைய அந்த சங்கிலி தொடரை இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் எடுக்கிறார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபாவை எங்களுக்கு ஒரு ஃபகீஹாகத்தான் தெரியும், அவர்கள் ஒரு முஹத்திஸ்.
இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா அவர்கள் ஒரு முஹத்தீஸ். மாமின் ஃபகீஹின் இல்லா இதா கான முஹத்திஸன் குல்லு ஃபகீஹின் வ குல்லு முஜ்தஹிதின் முஹத்திஸுன் வலைஸ பில்அக்ஸ். எல்லா சட்டக்கலை வல்லுனர்களும் லபுத்த யகூன முஹத்திஸன், ஹதீஸ்களை வல்லுனராக ஆகாமல் சட்டக்கலை வல்லுனராக ஆக முடியாது. எல்லா சட்டக்கலை ஆய்வாளர்களும் முஜ்தஹிதுகளும் லபுத்த யகூன முஹத்திஸன் குல்லு ஃபகீஹின் வ குல்லு முஜ்தஹிதின் முஹத்திஸுன். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா அவர்களுக்கு கிடைத்த ஹதீஸுகள் இருக்கிறது மிக ஆலியான சனதுகள். 2 அறிவிப்பாளர் 3 அறிவிப்பாளரோட ஹதீஸ் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. பெரும்பாலும் அவங்களோட ஹதீஸுகள் இமாம் ஆமஷினூடாக கிடைத்தது. அனில் ஆமஷ் அன் அபி வாயில் அன் அபி வாயில் அன் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அனில் ஆமஷ் அன் அபி ஜுபைர் அன் ஜாபிரின் அனில் ஆமஷ் அன் யஸீதுர் ரக்காஷி அன் அனஸி அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமஷுக்கும் இடையில ஒரு சஹாபி ஒரு தாபிஈ அவ்வளவுதான் இருப்பாங்க. இவ்வளவு ஆலியான சனதுகளோட ஹதீஸுகள் எடுத்தவங்க தான் எங்களோட முஜ்தஹிதுகள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திருமிதி இவங்கெல்லாம் பின்னால வந்தவங்க. இமாம் ஆதம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் இமாம் முஹம்மது பின் ஹசன் ஷைபானி, அவங்களுடைய மாணவர் இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபியுடைய மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல், அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மாணவர் இமாம் புகாரி, இமாம் புகாரியுடைய மாணவர் அபு தாவூத், முஸ்லிம், திருமிதி 3 பேரும். அப்ப இமாம் முஸ்லிம், இமாம் திருமிதி, இமாம் அபு தாவூதுக்கு இமாம் ஷாஃபி யாருண்டா தன்னுடைய ஷேக்குடைய ஷேக், உஸ்தாதுடைய உஸ்தாத். அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில பெரிய ஒரு ஃபர்க் இருக்குது. இந்த வரலாற்று பார்வையில ஒரு நுட்பத்தை ஒரு உண்மையை நீங்க விளங்கணும். என்னண்டா சில ஹதீஸுகள் முஜ்தஹிதுகளாக முந்திய காலத்தில் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்களுடைய காலத்தில் வாழ்ந்த முஜ்தஹிதுகளுக்கு கிடைத்த ஹதீஸுகள் சஹீஹான சனதோட கிடைத்தது. பிந்திய காலத்தில் வந்த முஹத்திஸ் வர அந்த ஹதீஸ் வரும்போது இடையில ஹதீஸ் ضعيفன் இந்தமா யஸிலு இலா முஹத்திஸின் பஅதல் முஜ்தஹிதீன் والحال أن المجتهد قد وصل إليه الحديث نفس الحديث بسند صحيح. அதே ஹதீஸ் முஜ்தஹிதுக்கு சஹீஹான சனதோட வந்து அதை வச்சு அவங்க ஆய்வு செய்து சட்டமும் எடுத்திருப்பாங்க. அந்த ஹதீஸ் முஹத்திஸ் ஆகிய பின்னால உள்ளவங்களுக்கு வரும்போது இடையில வார ராவி பலவீனமாகும் போது அவங்க அந்த ஹதீஸ் இது லைஃப் விட்டுருவாங்க. அதனால தான் முஹத்திஸுகள், ஹதீஸ்கலை வல்லுனர்கள், சட்டக்கலை வல்லுனர்களை, ஆய்வாளர்களை எப்பையும் ஃபத்வாவுடைய விஷயத்தில் அவங்களுடைய கருத்துக்களை ஏற்று நடந்திருக்கிறாங்க, அதை பின்பற்றி இருக்கிறாங்க. அவங்க முஹத்திஸ். இமாம் ஆமஷ் ஒரு முஹத்திஸ். ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நிகழ்வு இமாம் ஆமஷுக்கும் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் நடக்குகிறது. இமாம் ஆமஷ் உஸ்தாத். இமாம் ஆமஷிடம் இருந்து தான் நிறைய ஹதீஸுகள் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா எடுத்தார்கள். இமாம் ஆமஷினுடைய ஃபத்வா இருந்தது, ஒரு அடிமை பெண்ணை உரிமை விட்டால் அந்த பெண் தலாக்காகி விடுவாள். இத்துக்குல் அமத்தி தலாக்குஹா. ஒரு திருமணம் முடிச்சிருக்கிற ஒரு அடிமை பெண் எஜமானன் உரிமை விட்டால் தானாக அவள் தலாக்காகி விடுவாள். இத்துக்குல் அமத்தி தலாக்குஹா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய ஃபத்வாவும் அதுதான். இராக்கில் இருந்த இல்மு ஃபிக்ஹ் வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய சில்சிலால வந்தது. எனவே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய ஃபத்வாவின்படி இமாம் ஆமஷ் உடைய கருத்து ஃபத்வா தலாக்குல் அமத்தி இத்துக்குஹா என்பது. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ஃபகாலஃப ஷேഖஹு ஃபீ ஹாதிஹில் மஸலா. அவங்க சொன்னாங்க தலாக் விடுறதனால, இத்துக்கு விடுறதனால தலாக்காக மாட்டாள். இந்த செய்தி உஸ்தாதுக்கு போகுது, இமாம் ஆமஷுக்கு. இமாம் ஆமஷ் ரஹிமஹுல்லா கேட்டாங்க, லிமா காலஃப்த கௌல இப்னு மஸ்ஊத், லிமா லம் தஅخذ கௌல இப்னு மஸ்ஊத். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபத்வாவுக்கு ஏன் முரண்பட்டாய்? அதுக்கு மாற்றமாக ஏன் நீங்க ஃபத்வா கொடுத்தீங்க என்று அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இடத்துல கேட்கிறாங்க. அவங்க சொன்ன பதில், லி ஹதீஸின் ஹத்தஸ்தனீஹி அன்த. நீங்க அறிவிச்ச ஹதீஸில் இருந்து தான் நான் இந்த சட்டத்தை எடுத்தேன். கிஸ்ஸத்து பரீரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸை நீங்க தான் எனக்கு அறிவிச்சீங்க. அந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
பரீரா ரதியல்லாஹு அன்ஹாவை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உரிமை விடுகிறார்கள். அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து வாழ அபிப்பிராயம் சொன்னார்கள் என்ற ஹதீஸை நீங்க தான் சொன்னீர்கள். அந்த ஹதீஸ்ல நீங்க சொல்றபடி இத்துக்கு விடுறதனால தலாக் ஆகி விடுவாள் என்று இருந்தால் நபி அவங்க சொல்லி இருக்கணும், முகீஸ் நீங்க தலாக் ஆகிட்டீங்க, இந்த பரீரா தலாக் ஆகிவிட்டா, ஏண்டா இத்துக்கு விடுறதனால உங்களோட நிக்காஹ் முறிஞ்சிருச்சு என்று நபி அவங்க சொல்லி இருக்கணும். நபி அவங்க சொல்லாதது அவங்களுடைய நிக்காஹுடைய உறவு இன்னும் பாக்கியாக இருக்குது என்பதற்கு அடையாளம், அதுக்கு ஆதாரம் என்று அந்த ஆமஷ் அவர்கள் சொன்ன ஹதீஸையே தன்னுடைய சட்டத்துக்கு ஆதாரமாக சொல்லிட்டு நஸ்ஸான் இந்த தலீல சொன்னாங்க, நக்லன் இதை தலீலா சொன்னாங்க, அக்லன் சொன்னாங்க. திருமண பந்தம் என்பது கணவன் மனைவிக்கு இடையில ஒரு உறவு, அடிமைத்துவம் என்பது எஜமானனுக்கும் அடிமைக்கும் இடையில் உள்ள உறவு. இந்த ரெண்டு ஒப்பந்தங்களும் வேறு வேறு ஜிஹத்தில் சம்பந்தப்படுகிறது. அவருடைய அடிமை, இவருடைய மனைவி. இந்த உறவு முறியறதுனால இந்த உறவு முறியாது. அந்த உறவு முறிந்ததனால தலாக்கு விட்டா அந்த அடிமைத்துவ உறவு மட்டும்தான் முறியும். இங்கு இது அக்குது நிக்காஹ் நடந்திருக்குது. இந்த நிக்காஹ் முறிவதாக இருந்தால் தலாக் அல்லது ஃபஸ்ஹ் அல்லது குலுவுடைய ஒரு நிகழ்வு நடக்காமல் இந்த உறவு முறியாது என்று நக்லன் வ அக்லன் பதில் சொன்னாங்க. இமாம் ஆமஷ் திகைத்து போனார்கள். அப்போதுதான் இமாம் ஆமஷ் இந்த வாசகத்தை சொன்னார்கள். தங்கத்தினால் பதிய வேண்டிய ஒரு வாசகம் அது. இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா இந்த சம்பவத்தை சிகாத்திலையும் இன்னும் இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹிமஹுல்லா அல் ஃபகீஹ் வல் முத்தஃபக்கிஹ் என்ற கிரந்தத்திலும் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் ஆமஷ் சொன்னாங்க, யா மஅஷர் அல் ஃபுகஹா அன்துமுல் அத்திப்பா வ நஹ்னு ஸயாதிலா. சட்டக்கலை வல்லுநர்களே, நீங்கள் வைத்தியர்கள், டாக்டர்மார், நாங்க மருந்து கடைக்காரர்கள், பார்மசிக்காரர்களை போல. யார சொல்றாங்க? நஹ்னுன்னு சொல்றது நஹ்னுல் முஹத்திஸூன், ஹதீஸ் கலை வல்லுநர்கள். எங்களுக்கு ஹதீஸுகள் நிறைய பாடம் இருக்குது, ஆனா எந்த ஹதீஸுக்கு எந்த சட்டம் இருக்குது என்ற அந்த நுட்பம் எங்களுக்கு தெரியாது. எந்த ஹதீஸ் எதோட சேர்க்கணும், எதிலிருந்து என்ன சட்டம் எடுக்கணும், எதிலிருந்து யாருக்கு தீர்ப்பு கொடுக்கணும் என்பது தெரியாது. எப்படி உதாரணம் சொல்றாங்க? பார்மசி கடைக்காரருக்கு டாக்டரை விட மருந்துட பேர்கள் எல்லாம் தெரியும். ஆனா பார்மசி கடைக்காரருக்கு டாக்டருடைய வழிகாட்டல் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அவருக்கு மருந்து கொடுக்க முடியாது. அப்படித்தானே? ஏண்டா டாக்டருக்கு தான் தெரியும் எந்த மருந்துல என்ன இருக்குது, எந்த மருந்து யாருக்கு சரி வரும், எதோட எதை கொடுத்தா எலர்ஜிக் ஆகும், எதோட இதை சேர்க்க கூடாது. ஸ்பெஷலிஸ்டுக்கு அவருக்கு அந்த துறையுடைய மாத்திரைகள் தான் மருந்துகள் தான் பேர் இருக்கும். ஹார்ட்டுக்குள்ளவருக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கும். ஆனா பார்மசிக்காரருக்கு எல்லா மருந்துகளுடைய பேரும் தெரியும். எந்த துண்டை கொண்டு போய் கொடுத்தாலும் பட்டுன்னு எடுத்து அங்கிருந்து ரெண்டு இங்கிருந்து எடுத்து பட்டுன்னு தந்துடுறாங்க. அவங்களுக்கு பாடம் இருக்கு. ஆனா அதனால அவங்க டாக்டரை விட மிகச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? இமாம் ஆமஷ் சொல்றாங்க, நாங்க முஹத்திஸ்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள், லட்சோப லட்ச ஹதீஸ்களை மனனமிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் மருந்து கடைக்காரர்களை போன்றவர்கள். நீங்கள் ஃபுகஹாக்கள், சட்டக்கலை வல்லுநர்களே, நீங்கள் அத்திபாக்கள், வைத்தியர்களை போன்றவர்கள். எந்த ஹதீஸிலிருந்து எந்த சட்டம் எடுக்க வேண்டும், எந்த ஹதீஸை எதோடு சேர்க்க வேண்டும், எதை தர்ஜீஹ் செய்ய வேண்டும், எதை முக்கையதாக்க வேண்டும், எதை ஆமாக்க வேண்டும், ஹாசாக்க வேண்டும் என்ற நுட்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் என்ற அற்புதமான ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னாங்க. எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா இங்க இராக்ல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய அந்த அறிவு ஞானங்கள் இருக்குது. அங்க இருந்த ஹதீஸுகளை சுமந்த ரெண்டு மேதைகள் இருந்தாங்க. முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி அவர்கள் ஃபகீஹாக இருந்தாங்க, இராக்குடைய முஹத்திஸாக இருந்தவர்கள். வக்கீ இப்னு ஜர்ராஹ் ரஹிமஹுல்லா, வக்கீ இப்னு ஜர்ராஹ் அவர்கள் முஹத்திஸுல் இராக், முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி ஃபகீஹுல் இராக். இந்த சில்சிலா இல்மியா அல் இராக்கியா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஹதீஸினுடைய அறிவு தொடரையும் சட்டக்கலைகளுடைய அறிவு தொடரையும் இமாமுனா ஷாஃபி அவர்கள் இந்த ரெண்டு மேதைகளிடமிருந்து சுமக்கிறார்கள். இமாம் வக்கீ இப்னு ஜர்ராஹ் ரஹிமஹுல்லாவுடைய வஃபாத் 197
இமாம் முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வஃபாத் 189. இமாம் மாலிக்குடைய 10 வருஷத்துக்கு பிறகு வஃபாத் ஆகிறாங்க. இமாம் மாலிக் 179, இமாம் முஹம்மது இப்னு ஹசன் அஷ்-ஷைபானி 189 வஃபாத் ஆகிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இந்த அடிப்படையில் மதீனாவுடைய அறிவு, மக்காவுடைய சில்சிலாவில் உள்ளது, இராக்கில் உள்ளது, இவைகளை எல்லாம் சுமக்கிறாங்க. அது அல்லாம யமன்ல, மிஸ்ர், ஷாமுடைய சில்சிலாவை நான் சுருக்கமா சொல்றேன். ஷாம்ல இருந்த சஹாபாக்களுடைய மிக பிரதானமாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அறிவை, ஞானத்தை ஷஹர் இப்னு ஹவ்ஷப் ரஹிமஹுல்லாஹ் மின் கிபாரி தாபிஈன் அவர்களிடமிருந்து இமாம் மக்ஹூல் ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 100 அவங்கள வஃபாத். இமாம் மக்ஹூலுடைய அறிவு ஞானத்தை சுமந்த முஜ்தஹிதுல் முத்தலக்காக இருந்தவர்கள் இமாம் ஔசாஇ ரஹிமஹுல்லாஹ். முஜ்தஹித், ஃபகீஹு ஷாம், முஹத்திஸு ஷாம் இமாம் ஔசாஇ ரஹிமஹுல்லாஹ். அவருடைய வஃபாத் 157. இமாம் ஷாஃபி அவர்களை சந்திக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய வஃபாத்தின் போது இமாம் ஷாஃபிக்கு 7 வயது. அபு அப்துல்லா அபி சலமா ரஹிமஹுல்லா இந்த 2 பேரிடம் இருந்தும் இமாம் ஷாஃபிஈ ஔசாஇயுடைய முழு ஆய்வுகளையும் அறிவையும் சுமந்தாங்க. எந்த அளவு இமாம் ஔசாஇயுடைய விஷயங்களை அணுவாக எடுத்தாங்கண்டா, சியருல் இமாமில் ஔசாஇ என்று இமாம் ஔசாஇயுடைய வரலாறு, சட்டங்கள், ஆய்வுகளை உள்ளடக்கிய ஒரு கிதாபை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா எழுதினார்கள். இமாம் ஷாஃபி ஔசாஇயை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், மா ரஅய்து ரஜுலன் அஷ்பக ஃபிக்ஹுஹு பிஹதீஸிஹி மினல் ஔசாஇ. நான் யாரையும் இதுவரையும் காணவில்லை, அவருடைய சட்டங்கள் ஹதீஸுக்கு மிச்ச நெருக்கமாக இருக்குது, ஹதீஸுக்கு நெருக்கமான தீர்ப்புகளை வழங்கிய ஒருவராக நான் ஔசாஇயை விட யாரையும் பார்க்கவில்லை என்று சொல்லும் அளவுக்கு இமாம் ஔசாஇயுடைய உலூமை சுமந்தாங்க. எனவே சில்சிலா அல் இல்மியா ஷாமியாவை இமாம் ஔசாஇயுடைய மாணவர்கள் மூலமாக இமாம் ஷாஃபி எடுத்தாங்க. யமனுக்கு போனாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் வஃபாத் 179. அதுக்கு பிறகு யமன்ல 5 வருஷம் இருந்தாங்க. 179 இருந்து 85 வரை, அல்லது இख्तिलाफ இருக்குது 84 அல்லது 85 வரை, 4-5 வருடம் யமன்ல காதியாக இருந்தாங்க. காதியாக இருந்த காலத்துல அவங்க நிறைய தீர்ப்புகளை யாரையும் பார்க்காம, அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், ஏழைகள் என்று பார்க்காமல் தீர்ப்பு வழங்குவதில் யாருடைய சிபாரிசையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மிக நீதமாகவும் நேர்மையாகவும் நடந்ததனால் அவர்களுக்கு அங்கே சிக்கல்கள் வந்தது. ஆனாலும் காதியாக இருந்த காலத்தில் அவர்களுக்கு நிறைய அறிவு, அனுபவம், சட்டங்களுடைய கலாவுடைய அனுபவம் அவர்களோடு சேருகிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அங்கு இருந்த 5 வருடங்களில் யமன்ல இருந்த சஹாபாக்கள் அபு மூஸா அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா, இந்த சஹாபாக்களுடைய அறிவு சில்சிலா அல் இல்மியா அல் யமனியா, அதை சுமந்த ஒரு முஹத்திஸாக, ஃபகீஹாக இருந்தவர்கள் ஹாஷிம் இப்னு யூனுஸ் ரஹிமஹுல்லா. அவர்களுடைய வஃபாத்தும் 197. ஹாஷிம் இப்னு யூனுஸ் அவர்களிடமிருந்து ஹதீஸையும் படிக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய சட்டங்களுடைய விடயத்திலே புதிய நவீன ஃபத்வாக்கள், தீர்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதுக்கு பிறகு மிஸ்ருக்கு போன அந்த காலத்திலே சில்சிலா அல் இல்மியா அல் மிஸ்ரியா, மிஸ்ர்ல சஹாபாக்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுடைய சில்சிலாவில் வந்த அறிவு ஞானங்கள் அங்கே இருந்தது. அதை சுமந்தவர்கள் தான் ஃபகீஹு மிஸ்ர், மிஸ்ருடைய சட்ட மேதை லைத் இப்னு சஅத் ரஹிமஹுல்லாஹ். 175 அவங்களோட வஃபாத். இமாம் ஷாஃபியும் அவர்களை சந்திக்க ஆசைப்பட்டாங்க, ஆனா அவங்க சந்திக்க முடியலை. என்றா இமாம் மாலிக் ஹயாத்தோடு இருந்த காலம், இமாம் மாலிக் ஹயாத்தோடு இருந்த காலத்தில் அவங்க மக்காவுக்கு போனதை தவிர வேற எங்கேயும் போகல. தாயாரை பார்ப்பதற்காகவும் ஞானங்களை மிஸ்ருக்கு போன போது அவர்களுடைய 2 மாணவர்கள் யஹ்யா இப்னு ஹஸ்ஸான் என்ற முஹத்திஸாகவும் இருந்தாங்க, ஃபகீஹாகவும் இருந்தாங்க. அதே போன்று முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வஃபாத் 179. இமாம் 197. இமாம் ஷாஃபியுடைய 3 உஸ்தாதுமார்கள் 197 வஃபாத் ஆகிறாங்க. ஒன்று யமனுடைய ஹாஷிம் இப்னு யூனுஸ் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று வகீ இப்னு ஜர்ரா அவர்களும் 197. அதே போன்று முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களும் 197 வஃபாத் ஆகிறாங்க. இந்த ஃபகீஹு மிஸ்ர், மிஸ்ருடைய சட்டக்கலை வல்லுநரான இமாம் லைத் இப்னு சஅதுடைய முழு அறிவையும், ஹதீஸ்களையும், ஃபிக்ஹுடைய ஆய்வுகளையும் சுமக்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. எந்த அளவு இமாம் ஃபகீஹ் லைத் இப்னு சஅதுடைய அறிவை எடுத்தாங்கண்டா, இமாம் ஷாஃபி ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, லைத்துன் அஃப்கஹு மின் மாலிக். இமாம் லைத்
மாலிக் ரஹிமஹுல்லாவை விடவும் அஃப்கஹானவர்கள், மிக சட்ட நுணுக்கம் உள்ளவர்கள். ஆனால் வலாக்கின் அஸ்ஹாபஹு ضيعوا فقهه, ஆனால் அவர்களுடைய மாணவர்களுடைய ஃபிக்ஹை வளர்க்கவில்லை, பாதுகாக்கவில்லை, அதனை வீணாக்கி விட்டார்கள் என்ற சொல்லுகின்ற அளவுக்கு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா லைஸ் இப்னு சஅதுடைய அந்த அறிவு ஞானங்களை எடுக்கிறார்கள். இந்த சில்சிலா இல்மியா, இந்த சில்சிலாக்களை எல்லாம் இந்த வகையில் இமாம் ஷாஃபி ஒன்று சேர்த்த பிறகுதான் இமாம் ஷாஃபிஈ அவ்வளவு பெரிய ஒரு சட்டக்கலை வல்லுநராக இந்த எல்லா விடயங்களையும் ஒன்று சேர்த்து ஹதீஸை, தப்சீரை, ஃபிக்ஹை, சட்டங்கள், சஹாபாக்களுடைய ஃபத்வாக்கள், ஆசார்கள், அந்தந்த ஊர்களில் இருந்த தீர்ப்புகள், முஜ்தஹிதுகள் அத்தனை பேருடைய ஆய்வுகளும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இமாம் ஷாஃபி அவர்களுக்கு கிடைக்குகிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அதற்கு பிறகு இந்த இராக் இன்னும் ஹிஜாஸ், இந்த ரெண்டு பேரிடத்தில் இருந்த ரெண்டு உஸ்லூபுக்கு நடுவான ஒரு வித்தியாசமான உஸ்லூபை இமாம் ஷாஃபி உருவாக்கி தவஸ்ஸத பைனஹுமா, ஒரு ஆச்சரியமான ஒரு ஆய்வு முறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். சட்ட மேதைகளுக்கு ஒரு வித்தியாசமான அறிவு துறையினுடைய வாசலை திறந்து விடுகிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்ன மாதிரி, கானல் ஃபிக்ஹு குஃப்லன் அலா அஹ்லிஹி ஹத்தா ஃபதஹல்லாஹு பிஹி ஹத்தா ஃபதஹல்லாஹு பில் இமாமி ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபியை கொண்டு அல்லாஹ் திறந்து விட்டதை போன்று இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சட்டங்களை ஆய்வு செய்வதிலே பிரதானமாக சில அடிப்படைகளை அவர்கள் வைத்தார்கள். அர்ஜஹானதை இஅ்திகாது கொள்ள வேண்டும். ஏதோ எல்லாரும் எங்களோட ஊர்ல ஷாஃபி மதுஹபை பின்பற்றுறாங்க அதனால நாங்க பின்பற்றோம் என்பதல்ல, எங்களோட உஸ்தாத்மார் பின்பற்றுறாங்க அதை சொல்லி நாங்க பின்பற்றோம் என்பதல்ல. இந்த மதுஹப் ஏனைய மதுஹபை விட, இந்த ஆய்வு மற்ற ஆய்வுகளை விட சிறந்தது, குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமானது, குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தில் வலுவானது என்ற இஅ்திகாதுடன், என்ற தெளிவுடன், என்ற அறிவு பின்னணியுடன் ஒவ்வொருவரும் இந்த அந்தந்த மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இமாம் சுபுக்கி ரஹிமஹுல்லா ஜம்முல் ஜவாமியில் சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த ஒரு வரலாற்று பின்னணியில் பார்க்குகின்ற போது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய மதுஹப், அவர்களுடைய ஆய்வுகள் ஏனைய ஆய்வுகளை விட சிறப்பு மிக்கதாக ஆகுவதற்கு இந்த நியாயங்களை நாங்கள் பார்க்க முடியும். அடுத்தது இமாம் ஷாஃபியுடைய ஆய்வு முறை, ஃபிக்ஹுஹு வஜ்திஹாதுஹு, அவர்களுடைய இஜ்திஹாத் இருக்குகிறது ஒரு வித்தியாசமானது. அஹ்லுல் ஹிஜாஸ், ஹிஜாஸுடையவர்கள் ஹதீஸை வெளிப்படையாக எடுப்பார்கள், அதனால் அவர்களுக்கு அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்று பேரு. இராக்குடையவர்கள் ஆய்வை முற்படுத்தி ஹதீஸுடைய வெளிப்படைக்கு மாத்தமாக சில தீர்ப்புகளை எடுப்பாங்க, ஆனால் அந்த ஹதீஸினுடைய காரணத்தை இல்லத்தை அவங்க பயான் செய்வாங்க. இமாம் ஷாஃபி இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து, இந்த ரெண்டுக்கும் மத்தியில இந்த ரெண்டு உஸ்லூபையும் இமாம் ஷாஃபி ஒன்று சேர்த்தாங்க. ஹதீஸ் அதனுடைய வெளிப்படையை வைத்து எடுக்குகின்ற உஸ்லூப், ஹதீஸ் அதனுடைய கருத்தை வைத்து ஆழமான ஒரு காரணத்தை வைத்து அதிலிருந்து சட்டத்தை எடுப்பது. இதுக்கு சொல்லுவது இஸ்திலாஹல அக்து நஸ் பிலாஹிரிஹி ஒன்று, அக்து நஸ் பி இல்லத்திஹி ஒன்று. அக்து நஸ் பிலாஹிரிஹி, அடுத்தது அக்து நஸ் பி இல்லத்திஹி. ஒரு ஹதீஸ் இருக்குது, ஆனா யாருக்கு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எந்த நோக்கத்தில் சொன்னாங்க என்பதையெல்லாம் வச்சு ஒரு சட்டத்தை எடுக்கிறது. வெளிப்படையான ஹதீஸுக்கு மாற்றமாக இருப்பது போல தெரியும், ஆனா அது சரியான முடிவாக இருக்கும். இந்த ரெண்டு உஸ்லூபும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் அங்கீகரிக்கப்பட்ட அணுகுமுறைகள். சில நேரத்தில் ஆலிம் அல்லாதவர்களுக்கு சிரமமாக இருந்தாலும் நீங்க இந்த இல்மினுடைய இந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு உலமாக்கள், அறிஞர்கள் ஹதீஸுகளை ஆய்வு செய்திருக்கிறாங்கன்றதை புரிய முடியும். இந்த ரெண்டு அணுகுமுறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் அங்கீகரிக்கப்பட்ட, அங்கீகாரம் வழங்கப்பட்ட அணுகுமுறைகள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு பனி குரைலா, ஹதீஸு பனி குரைலா. பனு குரைலாவுக்கு சஹாபாக்களை வழி அனுப்பும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுஸல்லியன்ன அஹதும் மின்குமுல் அஸ்ர இல்லா ஃபி பனி குரைலா. எல்லாரும் பனு குரைலால போய் தான் அஸ்ர தொழணும்னு சொன்னாங்க.
உங்களில் யாரும் பனி குறைதாவில் அல்லாமல் வேறெங்கும் அசரை தொழ வேண்டாம் என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் போறாங்க, இடையில அசருடைய வக்து வருகிறது. ஒரு சாரார் சொல்றாங்க வக்தாகிருச்சு தொழுவோம். அடுத்த சாரார் சொன்னாங்க நபி அவங்க என்ன சொன்னாங்க, பனு குறைதால வைத்து தான் தொழ சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை வருகிறது. ஒரு சாரார் சொன்னாங்க நபி அவங்க சொன்னாங்க தான் நாங்களும் கேட்டோம், ஆனா நபி அவங்களோட நோக்கம் பனு குறைதால வைத்து தொழுகிறதுல ஒரு சிறப்பு இருக்குது, அங்க போய்த்தான் தொழணும் என்பது அல்ல. நபி அவங்க எந்த நோக்கத்துக்கு சொன்னாங்கண்டா நோக்கத்தை விளங்குங்க, எதுக்கு சொன்னாங்கன்றதை புரிங்கன்னு ஒரு சாரார் என்ன செஞ்சாங்க, அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. நபி அவர்களுடைய நோக்கம் என்ன, இன்னும் புறப்படலையா, புறப்படுங்க, அவசரமா புறப்படுங்க, பனு குறைதாவுல போய் அசர தொழுகிற மாதிரி அங்க போய் அசர் தொழுகிற மாதிரி உடனே புறப்பட்டுருங்க, அசருக்கு அங்க இருக்கணும் அப்படி என்ற கருத்துல நோக்கத்துல சொன்னாங்களே தவிர நேரம் வந்தாலும் தொழாதீங்க, நேரம் வந்தாலும் தொழாம அங்க போய் தொழுங்க, அங்க தொழுகிறதுல ஏதாவது சிறப்பு இருக்குது, அந்த அர்த்தம் அல்ல. நபி அவங்க சொன்ன நோக்கத்தை இதுதான். எனவே நாங்க டைமுக்கு புறப்பட்டோம், இடையில நேரம் வந்துருச்சு, தொழுகிறது நபி அவங்களுடைய ஹதீஸுக்கு முரண் அல்ல. ஒரு சாரார் தொழுதாங்க. அடுத்த சாரார் சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நபி அவங்க அங்க போய் தொழ சொன்னாங்க, நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அங்க போய் தான் தொழுவோம். அவங்க அங்க போய் தொழுதாங்க. இப்ப பாருங்க, ஒரே ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய வெளிப்படையை ஒரு சாரார் எடுக்கிறாங்க, அங்க போய் தொழ சொன்னாங்க, அங்க போய் தொழுவோம், அவ்வளவுதான், நாங்க புத்திய பாதிக்க மாட்டோம். ஒரு சாரார் சொல்றாங்க சொன்னாங்க தான் நாங்களும் கேட்டோம், எங்களுக்கு தான் சொன்னாங்க, என்ன நோக்கத்துல சொன்னாங்கன்றத பாருங்க. அப்ப இவங்களும் அந்த ஹதீஸை தான் ஆதாரம் எடுக்கிறாங்க இடையில தொழுகிறதுக்கு. அஹ்துல் ஹதீஸ் பி இல்லத்திஹி, அவங்க இல்லத்தை வச்சு அந்த ஹதீஸ் எடுக்கிறாங்க. சொன்ன நோக்கம் காரணம் என்ன என்பதை பார்த்து ஒரு ஆய்வின் அடிப்படையில் அந்த கருத்தை எடுக்கிறாங்க. மற்றவங்க சொன்னதை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொன்னதை சொல்லபடி நாங்கள் செய்வோம் என்று ஒரு ஹதீஸ் அதனுடைய வெளிப்படையாக நோக்குவதும் ஹதீஸை அதனுடைய அந்தரங்கமான உள்நோக்கத்தோடு நோக்குவதும் என்ற ரெண்டு இந்த அணுகுமுறையும் சஹாபாக்கள் நபி அவர்களுடைய ஹதீஸை நோக்கி இருக்க போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இடையிலே ஒரு சாரார் இப்படி தொழுதார்கள், அவங்க இதுக்கு இப்படி சொன்னாங்க, நாங்க போய் ஒரு சாரார் அங்க போய் தொழுதோம். வலம் யுஅன்னிஃப் வாஹிதம் மின்ஹும், அவர்களில் யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை கூறவில்லை. அப்ப நபி அவங்களுடைய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. எதுக்கு? ஒரு ஹதீஸ அதனுடைய வெளிப்படையை வச்சு எடுக்கிறது, ஒரு ஹதீஸ அதனுடைய அந்தரங்கத்தை வச்சு எடுக்கிறது.